Hi guys, welcome back to my channel. This is your Ashika. இன்னைக்கு நம்ம வீடியோல pompom balls எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நியூவா வந்தவங்க மறக்காம subscribe பண்ணிருங்க. ஓகே, இப்போ நான் ஒரு கார்ட்போர்ட் எடுத்துக்கிறேன். pompom ballsக்கான stencils இப்போ நம்ம செய்ய போறோம். இதுக்கு நான் ஒரு ரவுண்ட் ஷேப்ல எடுத்து அதுக்கு ஈக்குவலா நான் கட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் ரெண்டு பீஸ் கட் பண்ணிருக்கேன். Then இப்போ நான் வந்து சென்டர்ல வந்து ஒரு மவுத் மாதிரி கட் பண்ணிக்கிறேன். Then இப்போ அதேவே நான் C மாதிரி கட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம கார்ட்போர்ட் பீஸ் பாத்தீங்கன்னா C மாதிரி இருக்கு. ரெண்டு பீஸையுமே சேம் சைஸ்ல, கொஞ்சம் கூட டிஃபரன்ஸ் வரக்கூடாது, சேம் சைஸ்ல கட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம ஸ்டென்சில்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இதுல வந்து நான் கலர் த்ரெட் சுத்த போறேன். நான் மல்டி கலர் pompom balls செய்யலாம்னு இருக்கேன். so that நான் வந்து கொஞ்சம் கேப் விட்டு எல்லா கலர்ஸையுமே நான் ஃபில் பண்ண போறேன். ஓகே, ஃபைனலி நான் ப்ளூ கலர் வந்து ஃபுல்லா எல்லாம் கவர் ஆகுற மாதிரி நான் சுத்திக்கிறேன். சென்டர்ல சிசர் வச்சு இருக்கிற த்ரெட்ஸ் எல்லாத்தையுமே நான் கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிட்டு நான் அந்த இடத்துல வந்து ஒரு லென்த்தியான ஒரு த்ரெட் யூஸ் பண்ணி அந்த இடத்துல நான் டைப் பண்ணிக்கிறேன். pompom ball வந்து லூஸ் ஆகாம ரொம்ப டைட்டா இருக்கணுங்கிறதுக்காக 3 to 4 knots போட்டு நான் நல்லா டைட் பண்ணிக்கிறேன். நம்ம கார்ட்போர்ட் பீசஸ் அதாவது ஸ்டென்சில்ஸை வந்து ரிமூவ் பண்ணி எடுக்க போகிறோம். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ரிமூவ் பண்ணணும். பட் த்ரெட் இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை, இருந்தாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ரிமூவ் பண்ணுறது நல்லது. தென் நம்ம லென்த்தியாக விட்டுருக்கிற யானை வந்து நான் கட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம வந்து கோம் யூஸ் பண்ணி pompom ballsக்கு ஹேர் ஸ்டைல் பண்ண போகிறோம். பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு ஹேர் கட்டிங் இருக்கு. ஹேர் கட்டிங் முடிச்சுன்னா நம்ம pompom balls ரெடி ஆகிடும்.
பேப்பர் ஸ்டார்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இதுக்கு நமக்கு தேவையான திங்ஸ் சிம்பிள், ஒண்ணுமே இல்லை, பேப்பர்ஸ் மட்டும் இருந்தா போதும். இப்போ நான் பேப்பர் கட்டர் மிஷின் எடுத்துக்கிறேன். இது நான் 399க்கு நான் பர்ச்சேஸ் பண்ணேன். உங்களுக்கு இந்த பேப்பர் கட்டர் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ 1 சென்டிமீட்டருக்கு நான் பேப்பர் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம கட் பண்ண பேப்பரில் ஒரு நாட் டைப் பண்ணிக்கிறேன். டேர் ஆயிடாம கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே நம்ம ஹேண்டில் பண்ணணும். ஓகே, லூப் இப்போ சின்னதாகிடுச்சு. சின்னதானதுக்கப்புறம் நான் எட்ஜஸை ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற பேப்பரை நான் ஃப்ரண்ட் சைடு ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். பேக் சைட் பண்ணக்கூடாது. ஃப்ரண்ட் சைடில் ஒரு வி ஷேப் இருக்கும், அதுக்கு ஈக்குவலாக கொண்டு அதுக்குள்ளே ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கணும். எக்ஸ்ட்ரா இருக்கிற பேப்பரை நான் கட் பண்ணிடுறேன். எல்லா கேஸ்லேயுமே இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பேப்பர்ஸ் வராது, பட் இப்படி வந்துச்சுன்னா நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி நான் உள்ளே ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ நம்மளுக்கு ரொம்ப லென்த்தியாக இருக்கிற பார்ட் கிடச்சிருக்கு. அதை வி ஷேப்பில் கரெக்டாக வச்சு நம்ம ஃபோல்ட் பண்ணணும். இப்போ நமக்கு பேப்பரோட எண்ட் வந்துருச்சு. இந்த பேப்பரை உள்ள ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கிறேன். இதுக்கு நமக்கு கம் தேவையே இல்லை. ரெண்டு சைடுமே யூனிஃபார்மாக ஷேப் வந்துருச்சான்னு பார்த்துட்டு தென் இப்போ நம்ம லெஃப்ட் ஹேண்டில் சும்மா ஒரு சப்போர்ட் கொடுக்குறோம். சப்போர்ட் கொடுத்துட்டு ரைட் ஹேண்டில் ப்ரெஷர் கொடுக்குறோம். ரெண்டு கார்னர்ஸை ரைட் ஹேண்டில் ப்ரெஷர் கொடுக்குறோம். இப்படி கொடுத்தா தான் நம்ம ஸ்டார் பர்ஃபெக்டாக வரும். இல்லாட்டினா நம்ம ஸ்டார் நீட்டாக இருக்காது, கேப்ஸ் இருக்கும். ஸ்டார் ஒரு இர்ரெகுலர் ஷேப் இருக்கும். ஸோ தட் ரைட் ஹேண்டில் மட்டும் ப்ரெஷர் கொடுக்கணும், லெஃப்ட் ஹேண்டில் சப்போர்ட் மட்டும் இருக்கிறது நல்லது. இப்போ நம்ம ஸ்டார் ரெடி ஆயிடுச்சு. இஃப் யூ லைக் மை வீடியோ ப்ளீஸ் டூ லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.